அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் யுவர் பர்சன், அதாவது உங்களோட நீங்கள் நேசிக்கிற அவங்களோட உணர்வுகள் இப்போ எப்படி இருக்குது, இந்த காதலை நோக்கி, கனெக்ஷனை நோக்கி, என்ன உங்களை நோக்கி என்ன சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா எனர்ஜிஸ் எப்போவுமே போய் சொல்லாது. அதனால் நம்ம இப்போ அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சனோட உணர்வுகள் இப்போ என்ன? கலெக்டிவ் பர்சனோட உணர்வுகள் இப்போ என்னவா இருக்கு? இது ரெண்டும் வெளியில் வர துடிக்குது. இங்கே மாட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். மேஜிஷியன் அந்த மிரர். they want to see you like a magic. அவங்க ஏதாவது மேஜிக் மாதிரி நடந்து உங்களை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள பற்றி நினைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஆர்க்ஏஞ்சல் கேமுவல் அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் இப்போ இந்த கனெக்ஷன் மேலே தான் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இப்போ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் மெஜிஷியன் அந்த மிரர் இங்கே. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நடக்கும். உங்களை கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பி பேஷண்ட், இல்லைனா வெயிட் ஃபார் மீ அப்படின்றாங்க. இட்ஸ் நாட் அபவுட் வெயிட், இட்ஸ் அபவுட் பேஷன்ஸ். நம்பிக்கையோட காத்திரு எனக்காக அப்படிங்கிறதான் அவங்களோட உணர்வு. இப்போ அதுதான் அவங்களோட ஃபீலிங்காக இருக்குது. அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, வழிவகுக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. பிளான் பண்ணி அதை எப்படி சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுல ஃபோக்கஸாக இருக்காங்க. ஏன் மெஜிஷியன் மிரர்? உங்களுக்கு கனெக்ஷனுக்கு எதிராளிங்க நிறையா இருக்காங்க. ஸோ ஹாஸ்டிலிட்டிஸ் அப்படின்னா வந்து கோவமாக இருக்கிறது, இல்லைனா வந்து கசப்பு தன்மையோடு இருக்கிறது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாத நிறைய பேர் உங்களை சுற்றி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்க கையாண்டுட்டு தான் அவங்கக்கிட்ட வர முடியும். அதுதான் எப்படி அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்களோட இப்போ அவங்க தாட் ப்ராசஸில் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ அவசரப்படாத அப்படின்றாங்க மெயினாக. இதுதான் இப்போ அவங்களோட ஃபீலிங்ஸ் இந்த கனெக்ஷன் நோக்கி. ஸோ வெரி ஜென்யூன் கனெக்ஷன். இந்த மெசேஜ் என்ன பாட்டில் இருக்குது, ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்ருக்கு. நிறைய விஷயங்களும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மேபி காதலே இன்னும் சொல்லலையான்னு தெரியல, இல்லை கனெக்ஷனை பற்றி உங்ககிட்ட பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா அதை அவங்கக்கிட்ட பேசணும், அதாவது ஓப்பனாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத்தனை நாளாக அடைச்சி வச்சுட்டு இருந்த எண்ணங்களை வந்து உங்ககிட்ட கொட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க நீங்கள். ஆனால் இது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக தான் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சமயத்தில் அது நடக்காது. பார்த்திங்கன்னா ஹியர் அண்ட் நவ் இதுதான். இப்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி நீங்கள் அந்த பர்சனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ரொம்ப பழசை பற்றியும் யோசிக்காத, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்காத, எல்லாமே தானாக டிவைன் டைமிங்கில் நடக்கும் அப்படின்னு அவங்க முழுமையாக நம்புகிறாங்க. ஏன்னா வந்து இந்த கனெக்ஷன் ரொம்ப ஸ்பெஷல். டைம் ஃபார் அன் ஆப், டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. உங்களை வந்து எதுக்காகவோ ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க அலாதி நம்பிக்கையோடு இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தெய்வாதீனமாக நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா உங்ககிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. எதெல்லாம் சொல்லலையோ, எதெல்லாம் சொல்லணும்னு நினச்சாங்களோ அத்தனையும் வந்து வெளியில் அப்படியே வந்து கொட்டும் அருவி மாதிரி. இது வந்து ரொம்ப அழகான மெசேஜ். என்ன அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவங்க பேச துடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருங்க, ஹியர் அண்ட் நவ். ஏன் அப்படின்னா இந்த மெசேஜ் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் வேறு கனெக்ஷன் இல்லை, இந்த கனெக்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி எங்கேயும் போயிட வேண்டாம். இல்லைனா அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஏன்னா டிவைன் ஃபெமினின் தான், யூ ஓன்ட் கோ ஃபார் அதர் ஆப்ஷன், அது வேறு விஷயம். ஓகே, அவங்க இப்போ எந்த ஒரு செயலன் மேலே இருக்காங்க. தே ஆர் நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன் அட் ப்ரெசன்ட். வெறும் பிளானிங் மோடில் தான் இருக்காங்க. சரி, நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஏன்னா வந்து என்னோடய ஃபோக்கஸ் டிவைன் ஃபெமினின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. ஸோ உங்களை நிற்க வச்சுட்டு அவங்க வரணும் இல்லையா. வெறும் பிளானிங் மூட்லேயே இருந்தால் எப்படி? ஏன்னா பிரபஞ்சம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த மெசேஜ் எனக்கு சொல்கிறாங்க. வெறும் பிளான் பண்ணால் பத்தாது, ஆக்ஷன் இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. நான் ஆக்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்கிறது வேறு, எடுக்கிறது வேறு. உங்களை ஹியர் அண்ட் நவ்வில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி எங்கேயாவது பிடிச்சிட்டு போயிடக்கூடாது.
ஸோ பி கேர்ஃபுல். இது வந்து அவங்களோட எமோஷன்ஸில் இருக்குது, பட் பிரபஞ்சத்தோட வார்னிங் இடையில வருது. இட்ஸ் அ டிஸ்டர்பன்ஸ், இட்ஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ் ஃப்ரம் ஸ்பிரிட். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கலெக்டிவோட பர்சனோட எமோஷன்ஸ் என்ன ஸ்பிரிட்? எமோஷன்ஸ், வாவ், பிளாக்கேஜ். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு, ஒரு டவர் மூமெண்ட். அது வந்து அவங்களோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து இருக்குது. மேபி வீடு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம். எஸ், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. ஆனால் அந்த மாஸ்குலின் எனர்ஜி வந்து ஆன்செஸ்டரோட there is something happening. எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ். அவங்க ரொம்ப ஸ்டேபிளாக இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஷாக்கிங் நியூஸ் அவங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங். அது வந்து அவங்களோட இது ஆன்செஸ்டரை பொறுத்து கிடையாது, பட் அவங்களோட பூர்வீகத்தை பொறுத்து. பூர்வீகம் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையில் பழைய ரகசியங்கள் ஏதோ வெளியில் வருது. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்டேபிளாக இல்லை. அவங்களோட நிலைத்தன்மை, அவங்க யார் அப்படிங்கிறதுலே இப்போ மேபி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் தேர் லினியேஜ், அதாவது அவங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறது. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயம் இல்லைன்னா ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. அது வந்து அவங்க இந்த ஃபேமிலியாக அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையே உழுக்கக்கூடிய ஒரு ரகசியமாக இருக்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பேஸ், அவங்களோட ஸ்டெபிலிட்டி, மேபி ஒர்க் ரிலேட்டடாக, மேபி அவங்க பரம்பரையாக ரொம்ப ரிச்சாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவங்க ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அவங்க ஒரு நிலைத்தன்மையில் இல்லை. அதனால் அவங்களுக்கு உங்களை நோக்கி வரதும் வந்து கொஞ்சம் வெறும் பிளான் மட்டும் போட்டால் பத்தாது. அந்த பிளானை வந்து அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, அந்த பிளானை என்னால் செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வந்து நான் ஸ்டேபிளாக இல்லை அப்படிங்கிறது தான். கலெக்டிவோட பர்சனோட எமோஷன்ஸ் என்ன ஸ்பேஸ் ப்ளீஸ்? எமோஷன்ஸ், கரண்ட் ஃபீலிங்ஸ். Magician, slow and steady, melancholy. இதுவுமே வந்து அவங்களோட வந்து ரொம்ப நிறைய வருத்தங்கள் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு இந்த கனெக்ஷனோட மேஜிக் அவங்க புரிஞ்சிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேறு மாதிரி நான் இந்த கனெக்ஷனையும் இந்த சூழ்நிலையும் கையாண்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்களால ஸ்லோ அண்ட் ஸ்டடி அவங்கள நோக்கி வந்துட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து இப்போது எனக்கு வந்து வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஏன்னா இப்போ இம்மிடியேட்டாக என்னால் வர முடியாது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஆனால் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கிற ஆள், அதுதான் சொல்கிறாங்க. அவங்களா அப்படி பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை. நான் வந்து ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நான் ரொம்ப தனியாக தெரிவேன், அந்த மாதிரி க்ரௌடோடே இருந்து பழகினவங்க. இதுதான் இப்போ அவங்களுக்கு குழப்பமாக இருக்குது. நான் ஏதாவது பண்ணா வந்து நான் தான் முதல்ல பண்ணவனா ஆகிடுவேனோ அப்படின்ற மாதிரி ஏதோ குழப்பங்கள் இருக்குது. ஸோ மேபி உங்கள் கனெக்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் தடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எதிர்த்துட்டு வரணுமா, தேவையா அப்படின்ற குழப்பம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இது அவங்களோட ஒரு குழப்பவாதியாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா எல்லா எனர்ஜியும் பிளாக்டாக வருது. அவங்க எமோஷன்ஸ்னு போனால் பார்த்திங்கன்னா எமோஷனலாக ரொம்ப பிளாக்டு. மேபி உங்களுக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே சமயம் எமோஷனலாக உங்களுக்கு அவைலபிளாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆனீங்க அப்படின்னு கூட தெரிஞ்சுக்காத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இட்ஸ் லைக் சம்மன் இஸ் டிக்டேட்டிங். அதாவது அவங்களுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து சொல்கிறத செய்யக்கூடிய ஆள், தானாக யோசித்து செய்யக்கூடிய பக்குவம் வந்து இல்லை. பட் அதெல்லாம் வந்து உடச்சி எறிய போகிறாங்க. எஸ், ஏன்னா வந்து இந்த காதல் அவ்வளோ ஆழமாக இருக்குது. அவ்வளோ ஆழமாக இருக்கிறத விட அவ்வளோ தீவிரமாக இருக்குது.
தீயாக எரிஞ்சிட்ருக்கு உள்ள காதல். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தடைகள் இருந்தால் அதை தான் தகர்த்து எரிஞ்சிட்டு வருவாங்க கண்டிப்பாக. அது வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போ ஃபீலிங்ஸ். நான் வந்துடுவேன் எப்படியா இருந்தாலும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி வருவேன் அப்படின்னா தான், அதனால தான் நம்ம ஹாஸ்டிலிட்டிஸ் பார்த்தோம். தடைகளை தாண்டி நிச்சயமாக வருவாங்க. கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் ப்ளீஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் ஃப்ரீடம். அவங்க எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க கண்டிப்பாக. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் வந்துடுவேன் அப்படின்றாங்க. நிறைய தடைகள் இருக்குது, எமோஷனல் பிளாக்கேஜ் இருக்குது. தெர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ, த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்ட் இட் டு பி. ஸோ இது வந்து பிரபஞ்சம் சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களே சொல்லிக்கிறது இதுதான். இப்போ எனக்கு நீ வேணும் அப்படின்னா நான் இதெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வரணும். கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கே தவிர நான் கண்டிப்பாக உடச்சிட்டு வெளியில் வருவேன் அப்படின்றாங்க. Beware of what you are projecting for the qualities you admire in one another or qualities you both possess. Equally so, the qualities you don't like are also your own reflection. ஸோ ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நீ வந்து என்கிட்ட எதை குறையா பார்க்குறியோ வந்து அது எதனால் அந்த அதை குறையன்னு பார்க்குற அப்படிங்கிறத பாரு. அதாவது ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் என்ன குறைன்னு நினைக்கிறீங்களோ, இது ஒரு ஜென்ரலாக நீங்கள் என்ன குறை அடுத்தவங்க கிட்ட பார்க்குறீங்களோ அந்த குறை நம்மக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக. உள்ளே பாரு, அப்போ தான் வந்து உனக்கு வெளியில் தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட என்ன குறை அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அது வந்து ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் அந்த தாட் ப்ராசஸ் வந்தது அப்படின்னா, இதுக்காக நான் சீட் பண்ண உங்களுக்கு வக்காலத்து வாங்கலை, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சீட் பண்ணுறாங்கன்னா எங்கிட்ட என்ன குறை இருக்குது, சீட் பண்ணுறாங்கன்னா அந்த கேட்டகரிக்கு போயிடாதீங்க, அது துரோகம். இது வந்து இட்ஸ் லைக் ஹீலிங் ப்ராசஸ். ட்ரிகர் ஆகிறது, ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே ட்ரிகர் ஆகிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். யோசித்து பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். அப்படி யோசித்து பார்க்கும்போது அவங்களோட உணர்வுகளும் உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் அவங்க ஏன் சொன்னாங்க, நான் ஏன் அங்கே ட்ரிகர் ஆனேன், நான் ஏன் அங்கே கோவப்பட்டேன், அப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்கிறது அவங்களோட ஓவரால் இன்டென்ஷன். ஸோ காத்துட்ரு அப்படிங்கிறத வந்து சுற்றி வளைச்சு சொல்கிறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் த கலெக்டிவ்ஸ் பர்சன். கரண்ட் ஃபீலிங்ஸ். Current feelings of the collective's person. They want to impress you. அவங்க உங்களோட குயின் ஆஃப் சோட்ஸ் நினச்சினேன். எங்கேம்மா இருக்கீங்க? குயின் ஆஃப் சோட்ஸ் பாட்டம் டெக்கில். கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பர்சன் தான். அவங்களுக்கு கொஞ்சம் வந்து நான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அவங்க ஃபீலிங்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் வருவேன், இல்லை நான் அப்படி தான் வருவேன், எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டு எல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வருவேன், நான் வந்து லூஸ் எண்ட்ஸ் வச்சுட்டு வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களோட ஃபீலிங்ஸ் அட் த சேம் டைம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு குவாலிட்டி டைம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமும் இருக்குது. தே வாண்ட் டு செலிப்ரேட் லைஃப் வித் யூ. பட் இன் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் அவங்கள தடுக்குது. இதுதான் அவங்களோட குழப்பமும் கூட. ஒன்று அவங்களோட ஈகோ, சில பேருக்கு இது வந்து தேர்ட் வீல். அதனால தான் நீங்கள் இங்கே குயின் ஆஃப் சோட்ஸில் இருக்கீங்க. இஃப் தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு காரணம் வந்து திஸ் தேர்ட் வீல். இன்னொருத்தங்க யாரும் உங்கள் கனெக்ஷனுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸ் எனர்ஜி இருக்குது. ஸோ அதுக்கு கிளாரிட்டி கேட்குறனால தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தயக்கம். அந்த கிளாரிட்டியோடு தான் வருவேன்னு சொல்கிறாங்க. ஐம் கோனா நெயில் இட் அப்படின்றாங்க. நீங்கள் கேட்குற கிளாரிட்டியும் வரும், அதே சமயம் வந்து இந்த கனெக்ஷனையும் வந்து அவங்க கரெக்டாக கிரவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. 2 எம்பரர் பாட்டம் டெக்கில். ஸோ மேபி இந்த அவங்களோட ஸ்டெபிலிட்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஃபினான்ஷியலாக அவங்க எதிர்பார்த்த ஒரு கனவு கோட்டை வந்து இப்போது லைட்டாக தகர்ந்துடுச்சு. 4 செங்கல் இல்லை. ஸோ ஐம் ஸோ சாரி, கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. தே வாண்ட் கண்டிப்பாக ஸ்வோர்ட் எனர்ஜி கேன்.
உங்களோட சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு வேணும். அதுதான் அவங்க ட்ரீம் பண்ணிகிட்ருக்குறது. அதுக்கான தெளிவு அவங்களுக்கு இருக்குது. குழப்பமே இல்லை, அதுலலாம் அவங்களுக்கு குழப்பம் இல்லை. ஆனால் குழப்பம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஈகோனால. அடுத்தது வந்து தேர்ட் வீல். லெட்ஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் 3 of Cups spreads. மேபி இந்த மாஸ்குலின் கொஞ்சம் எல்லாருமே வந்து இவங்க கொஞ்சம் ப்ரைடு இருக்கு. டெவில் எனர்ஜி நான் சொல்லலை. தேர்ட் வீல் டெவில் எனர்ஜி. ஸோ உங்களுக்குள்ள பிளாக்கேஜ் இருக்கிறதுக்கு காரணம், பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் தெர் இஸ் சம் ஒன் எல்ஸ். இது வந்து நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேமிலியாக இருக்கலாம், ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது. ஃபேமிலியாக இருக்கலாம், காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், அவங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சில விஷயங்களில் வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஃப்ளிங்காக கூட இருக்கலாம். அதாவது தேர்ட் வேவ். ஸோ கண்டிப்பாக அந்த டெவில் எனர்ஜினால தான் உங்களோட நியூ பிகினிங் தள்ளி போயிட்டுருக்கு. அதனால தான் அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி உங்ககிட்ட வருது. இந்த எனர்ஜியை வந்து அவங்க ஆனால் டிட்டர்மைண்டாக இருக்காங்க. இதுக்கு எகெயின்ஸ்டாக போராட தான் போகிறாங்க, உங்ககிட்ட வர தான் போகிறாங்க. அதில் அவங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. பட் இந்த டெவில் எனர்ஜி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ், அந்த எனர்ஜிக்குள்ளே அந்த டெவில் எனர்ஜி இருக்குது. ஸோ அதனால தான் அந்த டெவில் எனர்ஜி வெளியில் வருது. அவங்க இதையும் பற்றி தான் யோசிச்சுட்ருக்காங்க. தே ஆர் திங்கிங் அப்படின்றது வந்து ஒர்க் பிளேஸ், மேபி ஒர்க் பிளேஸ் ஃப்ளிங். they want to build something with you. ஏன்னா இங்கே 4 of Wands இருக்குது. ஸோ உங்கள் கூட ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தடையாக இருக்குது. ஆனால் ஏன்னா இங்கே கோல்டன் சீட் இருக்குது. இது வந்து வளரும், உங்களோட இருக்க வாழ்க்கை தான் வளரும்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் வந்து இந்த தேர்ட் வீலோட இருந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கல. இல்லைனா யா கரெக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ், இந்த ஷேக், இந்த ப்ராப்ளம், இந்த டவர், இது எல்லாமே அவங்க வந்து இப்போது இந்த டெவில் எனர்ஜியால் தான் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பழசை திரும்பி பார்க்குறாங்க. இந்த டெவில் எனர்ஜி வந்து ஓ மை காட், த டெவில் வாண்ட்ஸ் டு மேரி யுவர் பர்சன். ஆனால் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். ப்ரப்போசல். இந்த மாஸ்குலினுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் ஃப்ளிங்கு, இல்லைனா வந்து பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஒர்க் பிளேஸில் எக்ஸாக இருந்திருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போது இந்த பர்சன் மேலே ஒரு எமோஷனல் பாண்ட் இருக்குது, இல்லைனா தே வாண்ட் டு மேரி திஸ் பர்சன். ஆனால் அப்படி சொல்லிவிட்டு இவங்களை முதுகில் குத்திருக்காங்க, முதுகில் குத்தக்கூடிய ஆள். ஸோ அவங்களுக்கு வந்து இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த காமிக் எனர்ஜி பார்த்திங்கன்னா டெவில் எனர்ஜி வந்து இட்ஸ் பெட்ரேயர், இட்ஸ் லைக் பேக் ஸ்டாபர், நாட் ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். ஸோ அதனால் உங்கள் பர்சனுக்கு அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். டு பி ஃப்ரேங்க், உங்கள் பர்சன் இப்போ வந்து எல்லாத்தையுமே யோசிச்சுருக்காங்க. அதனால தான் எல்லா எனர்ஜியும் இங்கே பிக்கப் ஆகுது. ஸோ இந்த பாஸ்டில் வந்து சில கேசஸில் இந்த மாஸ்குலின் வந்து இந்த காமிக் வந்து ஒன் நைட் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா வந்து லைக் you know that workplace drama, right? Nothing is wrong, they can have casual dash. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஷுவல் எனர்ஜி இது. ஸோ இட்ஸ் லைக் ஒன் நைட் ஸ்டாண்ட். இப்போ அதில் வந்து நிறைய ஸ்பெல் ஒர்க் இருக்குது. இட்ஸ் லைக் மை காட், இட்ஸ் லைக் எனர்ஜி பூஸ்டர், இட்ஸ் லைக் ஈகோ பூஸ்டர் டு திஸ் மாஸ்குலின். ஸோ இப்போ அவங்க வந்து இந்த மாஸ்குலினோட கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணாங்க. இட்ஸ் பாஸ்ட் எனர்ஜி, பட் தே ஹேட் சம் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஷியோர். பிளேயர் எனர்ஜி, மை குட்னஸ், எஸ் பிளேயர். ப்ளஸ் ஸ்பிரிட்ஸ் நான் டவுட்டாக கேட்டது பிளேயரா அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வேகமாக சொன்னாங்க எஸ் ஆப்ஷன்ஸ். ஆனால் இப்போது அவங்க வந்து இந்த மாதிரி ட்ராமா, இந்த லைஃப்பில் இருந்தெல்லாம் விலகி போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா they are stealing. oh my god, இந்த காமிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்டேருந்து பணம் திருடிட்டு இருக்காங்க. ஸோ somehow அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து, அதனால தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, எல்லாமே வந்து வீழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளோட இருந்ததுன்னா நம்ம முன்னேற முடியாது. தட்ஸ் வெரி ஆப்வியஸ். அது வந்து ரொம்ப உண்மை, அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஸோ இப்போ வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. எப்படி வந்து இதை சமாளிச்சுட்டு உங்ககிட்ட வர்றது அப்படின்னு ஏன்னா நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸில் இருக்கீங்க, இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி.
இந்த ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு ஒரு ஃப்ளிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேபி பாஸ்டில் இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்திரகாளி மாதிரி கையில் அருவாள் வச்சுட்டு அது கொடுவால் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ தலைவர் பயப்படுறாரு. வேற ஒன்றும் இல்லை, வந்தால் என்ன பண்ணுவா, போட்டுருவாளோ அப்படின்னு. பிகாஸ் யூஆர் இங்கே பாருங்கள், உங்களை அவங்க இப்படி தான் பார்த்துட்டாங்க. ஸ்டார் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து அவங்களுக்கு வருத்தம் நிறையவே இருக்குது. தே நவ் see your வேல்யூ, உங்களோட அருமை இப்பொழுது புரிகிறது. என்ன அப்படின்னா, மை காட், நீங்கள் சொன்னதை அவங்க கேட்கல. பாஸ்டில் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு. பிகாஸ் யூ ஆர் கம்மிங் அவுட் அஸ் அ ஹை ப்ரீஸ்டஸ். நீங்கள் நிறைய அந்த மேஸ்குலினுக்கு வார்ன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க கேட்கல. அதை அவங்க இப்போ ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க. ரொம்பனா ரொம்ப ரொம்ப எவ்வளோனா, இப்போ விட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் டைமில் பின்னாடி போய் டைம் ட்ராவல் பண்ணி போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்து உங்கள் காலில் விழுந்துருவாங்க. சீரியஸாக லிட்டரலாக அவங்க காலில் விழுந்துருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஈகோயிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, பிரபஞ்சம் வந்து அவங்ககிட்ட வந்து நீ போய் காலில் விழணும், ஆனால் வந்து நான் மாற்றித்தரேன் அப்படின்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க. நான் விழுந்துறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை கொண்டு வந்துருங்க என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ். அவங்க வந்து உங்களை நோக்கி வரதில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. நான் சொன்ன இந்த ட்ராமா, இந்த ஃப்ளிங் வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னா இல்லை. பொருந்துறவங்க எடுத்துக்காங்க, பொருந்தாதவங்க அதை விட்டுருங்க. அது உங்களுக்கான விஷயம் இல்லை, உங்களுக்கான செய்தி இல்லை. ஜெய் சாராம், காட் பிளஸ் யூ.